T20 World Cup 37th மேட்ச் பங்களாதேஷ் நேபாள் கடையில் 17 ஜூன் 5 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் அகேன்ஸ்ட் நெதர்லாந்து அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஜெயிச்சதுனால அவங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த மேட்சை ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போவாங்களா? அண்ட் நேபாள் பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு க்ளோஸ் மேட்ச்சு, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த இடமும் வந்தாங்க. ஒரு இடத்துல கேமை விட்டாங்க, ஃபினிஷ் பண்ண கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லப்போனால் கடைசியில் ஒரு பேசிக் மிஸ்டேக்கு ரன் அவுட் அப்படின்ற அந்த இடத்துல அவுட் ஆனாங்க. ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. ஒரு சூப்பர் மேட்ச்சு, நமக்கே ஃபீலாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் மேட்ச்சு. நேபாள் இந்த மாதிரி வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் குறிப்பாக பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எப்படி விளையாட போகிறாங்க எகென்ஸ்ட்டு பங்களாதேஷ்? ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. நேபாளை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பேஸில் அவங்க கலக்குவாங்க. அந்த பேஸில் தான் சவுத் ஆஃப்ரிக்காவை டவுன் பண்ணாங்க. பட் பங்களாதேஷ் ஸ்பின்னை மேனேஜ் பண்ணி விளையாடுவாங்க. அந்த இடத்துல பங்களாதேஷுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அட்டைமஸ் கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணுறதுல குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ்டர் 11 ஸ்மால் லீகுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. மெகா கான்டெஸ்ட் டீசெண்டாக கொடுக்குறாங்க. மினிஜிஎல் சூப்பராக இருக்குது. இதில் வீக்கெண்ட் ஆஃபராக டெபாசிட் ஆஃபர் கொடுக்குறாங்க. 100 and above டெபாசிட் பண்ணும்போது ரியல் கேஷ் அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கேஷ் வேல்யூ இங்கே இருக்குது. 100க்கும் 999க்கும் இடையில நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 2% ரியல் கேஷ் கிடைக்குது. 1000 above அதே நேரத்தில் 10,000 below அப்படின்னு பண்ணிங்கன்னா 3% அப்படின்ற அந்த இடம் இருக்குது. இது மாதிரி 4, 5, 6 அப்படின்ற மாதிரி ரியல் கேஷ் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி பிடிக்கிற அந்த இடத்துல அவங்க அடிஷ்னலாக கேஷ் கொடுக்குற ஒரு விஷயம் சூப்பர்னு பார்க்கப்படுது. கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க. வீக்கெண்ட் ஆஃபர் மை மாஸ்டர் 11 இருக்குது. அண்ட் ரெகுலர் கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையும் சூப்பராக இருக்குது. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆனஸ் வலே ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச்சு. செயின்ட் வின்சென்ட்டு டீசெண்டான ட்ராக்குன்னு சொல்லலாம். ஒரு நியூட்ரல் ட்ராக் யோசனையில் சொல்லலாம். அந்தளவுக்கு பெருசாக ஸ்கோர் வராட்டி மீடியம் ஸ்கோர். அதே நேரத்தில் பவுலர்ஸுக்கு ஓரளவுக்கு அசிஸ்ட்டு, ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் கொடுத்தது. இது போன மேட்ச்சில் நம்ம பார்த்த ஒரு விஷயம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். 4 மேட்ச்சில் 3 பேட் ஃபஸ்ட்டு, ஒரு சேசிங் அப்படின்ற வெற்றியை கொடுத்துருக்கு. இது ஏர்லி மார்னிங் நம்மளோட டைமாக இருந்தால் கூட நைட் மேட்ச் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. நைட் மேட்ச் டியூ ஃபேக்டர் சின்னதாக யோசிச்சு இந்த சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு அப்படி தான் யோசிக்கப்படுது. ஏன்னா டியூ இருந்தது போன மேட்ச்லேயே. 140 ஆவரேஜுங்கும் போது ஒரு நியூட்ரல் ட்ராக் கன்சிடரேஷனில் தான் பார்க்கணும். இதில் பங்களாதேஷ் தான் அதிகபட்ச ஸ்கோரான 159க்கு 5 அப்படின்றத அடிச்சிருக்காங்க. போன மேட்ச் 115க்கு 7 அப்படின்ற அந்த ஸ்கோர் லோ ஸ்கோரு. அது போன மேட்ச் தான் அமைஞ்சுது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி ட்ராக் இருக்க போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராக இருக்கும். சேசிங் ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்த வரைக்கும். நான் டியூ ஃபேக்டர் அப்படின்ற அந்த கன்சிடரேஷன் இந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்கு, அது புரிஞ்சுக்க முடியுது. பட் சேசிங் ப்ரிஃபரபிள் 2 டீம்லேன்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நேபாள் போன மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா சுருட்டின விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஃபைட்டு, ஒரு நல்ல மேட்ச் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பங்களாதேஷ் அதே லெவலோட போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஒரு இடத்துல சொரிஃபுல் இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தால் உள்ள வர யோசிப்பாரா? அண்ட் அவர் உள்ளே வந்தால் யாரை வெளியில் தள்ளுறது? ட்ராக்கு ஸ்பின் பேஸில் இருக்குது அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை ஆட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இதே லெவனோட போவாங்க. சௌமியா சர்க்கர் வேர்ல்ட் கப்னாவே ஸ்குவாடுக்குள்ளே வந்துடுவார். ஆனால் 11 அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதில்ல. ரீசெண்ட் டேஸில் அவரோட ஃபார்மும் டவுனாக தான் இருக்குது. தன்வீர் இஸ்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு டீசென்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. பட் மோஸ்ட்லி இங்கே வாய்ப்பு இல்லை. மெஹதிக்கான வாய்ப்பு கொடுக்கலான்னா முகமதுல்லாவை பார்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் மெஹதிக்கான வாய்ப்பும் இல்லைன்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி இந்த 11 தான். டன்சிட் அண்டு நஜ்மல் ஹுசைன் சாண்டோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாண்டோவோட ஃபார்மு கவலைக்குரியதாக இருக்குது. இந்த டீமோட கேப்டன் அவர் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணால் டீமை வழி நடத்துறது சிறப்பாக இருக்கும். அது டவுனாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. டன்சிட் ஹாசன் ஒரு சில நேரங்கள் நல்ல இன்னிங்ஸ் கொடுக்குற, நல்ல ஸ்டார்ட் கொடுக்குற, பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு கூட பிளேயராகவும் இருக்கார். லிட்டன் டாஸு கிரேட்டாக இல்லை. ஒரு சில மேட்சஸ் ஓகேனா கூட நிறைய மேட்சஸ் டவுனாக இருக்கார். இந்த மாதிரி டவுன் ட்ராக்ஸில் ஒரு பெட்டராக விளையாடுவார். ஸோ அதை பார்க்கணும். ஹிரிடா இந்த இடமானு பார்க்கணும். இனிமேல் டவுன் பண்ணாங்க போன மேட்ச்சு. சூப்பர் பிளேயர், நல்ல பிளேயர். ஆனால் அவர் சரியான அளவில் பயன்படுத்தலை அப்படின்றத பார்க்குறோம். 1 டவுன் ஸ்டேஜுக்கு இறங்க வேண்டிய பிளேயர். ஏன்னா இவர் விராட் கோலி மாதிரி சொல்லலாம். இந்த டீமுக்கு விராட் கோலி ரேஞ்சுக்கு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலியை ஈக்குவல் பண்ண முடியாது எந்த பேட்ஸ்மேனும், அது வேறு விஷயம். பட் இவர் பங்களாதேஷுக்கு பெஸ்ட்டாக ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். அடிக்கணும்னா அடிக்க முடியும். அந்த பவரும் இருக்குது. அந்த மாதிரி பிளேயர். ஆனால் அவரை நம்பர் 5 நம்பர் 6ன்னு அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்பர் 4ல் வந்தார். போன மேட்ச் சக்கீப்போட ப்ரொமோஷன் இவர் இன்னுமே கீழே கொண்டு வந்தது. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எதிர்பார்க்குறோம். சக்கீப் நம்பர் 4 வரதுக்கான வாய்ப்பு. முதல்ல
பவுலிங் பேஸில் ஒரு சில ஓவர் கன்சிடர் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் கண்டிப்பாக சூப்பர் ஃபினிஷர். ஸ்டில் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸ்டில் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்தை மீறி கான்ஃபிடென்ட்டை கொண்டு வர்றாரு. எக்ஸ்பீரியன்ஸில் பேட்டிங்கில் சூப்பரான அவுட்புட் கொடுக்குறாரு. ஜாக்கர் அலி ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. இவருமே சூப்பர் பிளேயர். டவுனில் வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. ரிசார்ட் ஹுசைன் நல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். பேட்டிங் பேஸில் பெருசாக யோசிக்க முடியல. இந்த மாதிரி டவுன் ட்ராக்ஸில் அந்த ஒரு விஷயத்தை யோசித்து போக வேண்டியதில்லை. ஆனால் பவுலிங்கில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கார். லேட்டராக வரும்போது இந்த கூகுளி ஒர்க் அவுட் ஆகுது. பால் ஓல்டாக இவரோட பவுலிங் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. டஸ்கின்னு, சக்கீப்பு, முஸ்டபியூஸ் வெரைட்டி பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. 3 பேஸருமே நல்லா பண்ணுறாங்க. டஸ்கினோட அந்த இனிஷியல் ஸ்விங்கு, மிடில் பேஸில் வேரியேஷன், அண்டு சக்கீப்போட எக்ஸ்ட்ரா பேஸு, அதே நேரத்தில் நியூ பால் ஸ்விங்கு, அண்ட் முஸ்டபிஸை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் எண்ட் ஓவர்ஸில் கொடுக்குறாரு. சக்கீப் எண்ட் ஓவரில் நல்ல யார்க்கர் லென்த்தும் வச்சுருக்காரு. அதனால தான் இவங்க 2 பேர்த்தையும் எண்ட் ஓவரில் ப்ரிஃபர் பண்ணி போகிறாங்க. நேபாள் பவுலிங் பேஸில் ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருக்காங்க. போன மேட்ச்சு குசல் புட்டல் பவுல் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. சடனாக வந்து பவுல் பண்ணார். நல்ல பவுலிங், நல்லா அவுட்புட் அவர்கிட்ட வந்தது. இன்றைக்கி அவருக்கான ஓவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஒரு பாயிண்டில் ஆஷிப் ஷேக்கு பேட்டிங் பேஸில் சூப்பராக இருந்தார். புட்டல் பவுலிங் பேஸில். அனில் ஷா ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் 24 பால் 27 அப்படின்ற விஷயத்தை கொடுத்தாரு. கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயம். அதனால அவங்க டீம் ஜெயிக்குங்கிற நிலமையில இருந்தாங்க. ஒரு இடத்துல டவுன் ஆனாங்க அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அதை பார்த்தோம். ரோஹித் பவுடல் இந்த டீமுக்கு பெஸ்ட் பேட்டராக சொல்லலாம் டெஃபினட்டாக. ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக போன மேட்ச் அமையல. ஒரு இனிஷியல் பால்லே அவுட் ஆகி வெளில போயிட்டார். குசல் மல்லா எக்ஸ்பீரியன்ஸு, லெஃப்ட் ஆர்ம் ட்ராக்ஸ் தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவார். குல்சன்ஜா ரைட்டாக மீடியம். இந்த மாதிரி ட்ராக்கில் நிறைய ஓவர் எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். திபேந்திர சிங் ஆரி இந்த டீமுக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டராக சொல்லலாம். சோம்பல் கம்மி, ரைட்டாக ஃபாஸ்ட்டு, நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஓரளவுக்கு பேஸ் இருக்குது. ரொம்ப பேஸுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்விங் இருக்குது, அந்த கண்ட்ரோல் இருக்குது. அதில் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். கேசி கரனோட பவுலிங்கும் சில நேரங்களில் சிறப்பாக இருக்கும். லாமிச்சனே பெஸ்ட்டு ஸ்பின்னர் இந்த யூனிட்டுக்கு. பொஹாரா பெஸ்ட் டெத் ஓவர் பவுலர் அப்படின்ற மாதிரி இந்த யூனிட்டு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் போன மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பேஸில் கஷ்டப்படுறாங்கன்னா தான் நம்ம நேபாளோட பவுலர்ஸ் அதிகமாக கவர் பண்ணி போனோம். ஆனால் பவுலிங்க்கு குசல் புட்டல் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. திபேந்திர சிங் ஆரி அதிகமாக எடுத்துட்டாங்க. சந்தீப் லாமிச்சனோட அதிகமாக எடுத்துட்டாங்க. மற்ற எல்லாருமே ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். மோஸ்ட்லி நேபாள் அந்தளவுக்கு க்ளோஸாக போனதுனால 11 பெரிய மாற்றங்கள் செஞ்சு போக மாட்டாங்க. அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பங்களாதேஷ் பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. சக்கீப்பு நம்பர் 4 வந்துட்டு ஹிரிடாய் நம்பர் 5 வரலாம். இது எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நேபாளோட பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி மாற்றம் இருக்காது. சில நேரங்களில் சோம்பல் கம்மி, இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்தால் ஸ்டெடி பண்ணுற மூடுக்காக அனுப்புவாங்க. அதை பார்க்குறோம். அதே நேரத்தில் குயிக்காக ஆடணும்னு நினைக்கிற அந்த இடத்துல திபேந்திர சிங் ஆரியை ப்ரமோட் பண்ணுவாங்க. பங்களாதேஷோட பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது நிறைய இருக்குது. இங்கே நஜ்முல் ஹுசைன் சாண்டோ பவுல் பண்ணி கூட பார்த்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல சக்கீப் முகமதுல்லா அண்ட் பாட்டமில் இருக்க 4 பவுலர்ஸ் மொத்தமாக 6 ஆப்ஷன்ஸை பயன்படுத்துகிறாங்க. ரீசெண்டாக ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல மோஸ்ட்லி ரிசார்ட் ஹுசைன், டஸ்கின்னு, சக்கீப்பு, ரஹ்மான் அண்டு சக்கீப் அல் ஹாசன் அப்படின்ற இந்த 5 பவுலர் ஸ்டிக் இருக்கும். பாசிபிளாக ஒரு சில ஓவர் டஸ்கின்ட்ட குறைஞ்சி அதில் முகமதுல்லா சைடு போகலாம். லெஃப்ட் ஹேண்டர் மிடில் இருக்கும்போது ரொம்ப ரேராக பார்க்குறேன். ஒரு ஸ்பின் பேஸில் எடுத்தால் மட்டும் முகமதுல்லா சைடு நிறைய போவாங்க. நேபாள் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சில நேரங்களில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் போன மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபாஸ்ட் பவுலரை நல்லா விளையாண்டாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பேஸில் முகமதுல்லாவுக்கு ஒரு சில ஓவர் கிடைக்கலாம். அண்ட் ஸ்லாகில் எடுத்த இடத்துல சக்கீப் அண்டு முஸ்டபிஸ் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். நேபாளோட பவுலிங் ஆப்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஷேக்கு விக்கெட் கீப்பர், அனில் ஷா கூட ஆஃப் பிரேக் போலிங், ஆனால் விக்கெட் கீப்பராக இருந்திருக்கார். ரோஹித் பவுடர் சில நேரங்கள் பவுல் பண்ணி கூட பார்த்துருக்கோம். அதனால் இவருமே ஆப்ஷன் தான். ஒரு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க. அந்த பேஸில் ரோஹித் பவுடர் ஒரு ஆஃப் பிரேக் போலிங் கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து கேப்டனாக ஒரு கேப்டன்சி மட்டும் பண்ணுவார்னு தான் எதிர்பார்க்குறோம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல பாசிபிளாக சந்தீப் லாமிச்சனே மட்டும்தான் நான் மேக்ஸிமம் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஆரியோட பவுலிங் இவங்க 2 பேரும் ஃபுல் கோட்டா வீசுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். மற்ற எல்லோரும் முன்னாடி ஓகேனா கூட போன மேட்ச்லேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்திருப்பாங்க. அந்த பேஸில் ஸ்பின்னர்ஸுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தோணுதில் லாமிச்சனே, ஐரி இவங்க 2 பேரும் ஓவர் வந்து அதிகமாக வீசுவாங்க.
பொட்டலுக்கு எதுவும் ஓவர் போன மேட்ச் நல்லா வீசினால அதிகமான ஓவர் கொடுக்கலாம். பட் நம்பி போக முடியாது. ஒரு லெக் பிரேக் அப்படின்றதுனால லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் இருக்கிறதுனால அந்த இடத்துல பொட்டலுக்கு ஓவர் குறைவாக கூட கிடைக்கலாம். அண்டு இந்த லெக் பிரேக் கூகுளி அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்றனால தீபேந்திர சிங் ஆரி அண்ட் சந்தீப் லாமிஷனர் 2 பேரும் நிறைய ஓவர் வீசுவாங்க. ஸ்லாகில் கேசி கரன் அண்ட் பொஹாரா சைடு போவாங்க. சில நேரத்தில் சோம்பல் கம்மி சைடு போகலாம். ரொம்ப ரேராக பார்க்குறேன். எனக்கு கேசி கரன் அண்டு பொஹாரா சைடு தான் மோஸ்ட்லி போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு சில நேரங்களில் ஸ்பின்னர் பேஸ்லேயே எண்டில் போயிடலாம் அப்படிங்கிற தாட் இருந்ததுன்னா போன மேட்ச் புட்டல் அந்த மாதிரி போனாங்க, அந்த மாதிரி கூட போகலாம். பட் மோஸ்ட்லி பொஹாரா கேசி கரன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக பார்க்குறேன். பிக் பேஸில் யோசிக்கும் போது ஆரி அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆரி நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு, டவுட்டே இல்லை. அண்டு பேட்டிங் பேஸில் நிறைய பக்கம் போய் விளையாடுறாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருவாருன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஆனால் பேட்டிங்கில் லேட்டாக வர்றார், பவுலிங் பேஸில் முழுமையாக சில நேரங்களில் கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் பிக்கில் கேசி கரன் சில நேரங்களில் பேட்டிங்லேயும் டீசெண்டாக வர முடியும். அதனால் கேசி கரன் ஒரு கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. அண்டு பொஹாரா எண்ட் ஓவரில் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அபினாஷ் பொஹாராவை கன்சிடர் பண்ணணும். சாண்டோ அவ்வளோ கிரேட்டாக இல்லை, சின்ன கண்ட்ரி, ஒரு கான்ஃபிடென்ட் வரலாம். அண்ட் சந்தீப் லாமிச்சனோட பவுலிங் சூப்பராக இருக்கும். போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் விக்கெட் விளையாட, ஆனால் நல்ல பவுலிங் கொடுத்தாரு. அண்ட் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சூட் ஆகிறாரு, விக்கெட் டேக்கிங்க்கு வர முடியும். அதனால் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு ரோஹித் பவுடல் சில நேரங்கள் நல்லா பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்க முடியும். ஒரு கான்ஃபிடென்ட் பேட்டர், ஒரு கான்ஃபிடென்ட் கேப்டனாக இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல கூட அவரை கூட நீங்கள் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணலாம். சேஃபாக சக்கீப்பு, ரிசார்ட் ஹுசைன் அண்ட் டஸ்கினை யோசிக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி போகிறாங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பவுலர் பேஸில் போகலாம். போன மேட்சை பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ட்ராக்கு ஸ்கோர் வரல, 2 இன்னிங்ஸ்லேயும் 7 விக்கெட்ஸ் விழுந்தது. ஸோ இன்றைக்குமே நிறைய விக்கெட்ஸ் விழுங்கிற அந்த தாட் இருக்குது. ஸோ அதனால் பவுலர் பேஸில் கேப்டன் போகிறது பெட்டர். குசல் போர்ட்டல் போன மேட்ச் நல்லா பவுலிங் கொடுத்தார், லெக் பிரேக்கு அண்ட் சில நேரங்கள் ஆஃப் பிரேக்கும் போட்டார். அந்த வெரைட்டி அவர்கிட்ட இருக்குது. அதில் முஸ்தபிஸு, சக்கீப்பு இவங்கெல்லாம் எண்ட் ஓவரில் வீசுறதுனால ஒரு கன்சிடரபுளாக யோசிக்கணும். ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள். சக்கீப் கேப்டன், பொட்டல் ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் பவுலிங் பேஸில் சில ஓவர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. போன மேட்ச் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக சில ஓவர்ஸ் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் பொட்டல் சைடு போகிறேன். இல்லைனா ரொம்ப ஈஸி ஹுசைன் எடுக்கலாம். ரிசார்ட் ஹுசைன் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. எண்ட் ஓவர்ஸில், லேட்டர் ஓவர்ஸில் நல்ல அவுட்புட் கொடுக்குறாரு. அண்ட் எண்ட் ஓவர்ஸில் அதாவது 16-17 ஓவருக்கு அப்புறம் நான் சொல்லலை, டெஃபினட்டாக மிடில் ஒரு 13 to 16 இந்த ரேஞ்சில் ரிசார்ட் ஹுசைன் வீசும்போது அது அவருக்கு பீக்காக இருக்குது. செம்மையான விக்கெட் டேக்கிங் இடமா இருக்குது. அந்த இடத்துல சக்ஸஸ் கொடுக்க முடியாதனால ரிசார்ட் ஹுசைனை அந்த இடத்துல கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. அண்ட் அந்த இடத்துல ஆக்சிலேட் பண்ணவும் பார்ப்பாங்க நேபாள் பிளேயர்ஸ். ஸோ அதனால் அவரை ட்ரை பண்ணலாம். முஸ்டபிஸ் வந்து எண்ட் ஓவரில் இருக்கிறதுனால அது சின்ன டீம்ஸுக்கு எகேன்ஸ்ட் அவரோட அவுட்புட் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பேஸில் யோசிச்சு முஸ்டபிஸ் வேணால் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. நல்லா அவுட்புட் கொடுத்துட்ருக்கார். அதனால் சக்கீப் நியூ பாலில் நல்லா பண்ணுறாரு. இந்த ட்ராக் நியூ பாலுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. பட் டெஃபினட்டாக ஓல்டர் பாலில் எண்ட் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் நிறைய விழும், அதில் டவுட்டே கிடையாது. இந்த ட்ராக் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருந்துருக்கு. அதனால தான் பேட் ஃபஸ்ட்டுக்கு அதிக வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். டொமஸ்டிக்கில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த டேஸில் லேட்டர் ஓவர் பவுல் பண்ணுற பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது ஓகே. டிஃப்ரெண்ட் ட்ரீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.